அனைவருக்கும் நீரோடை வணக்கம். நீரோடையின் கதை சொல்லிகள், கவிஞர்கள், வாசகர்கள், பங்கேற்பாளர்கள், கவிமன்ற நடுவர் என அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த இனிமையான நிகழ்வில் இந்த மலைச்சாரலுடன் கவி பாடி நிகழ்வை துவக்கி வைக்க வருகிறார். இதோ கவிஞர் சிறுவாணி செட்டு. வாருங்கள். நன்றி. நிகழ்ச்சி சிறப்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய கவிதை அன்று மழை நாள். அந்த மழை நாள், அன்றொரு மழை நாளில் நானும் அவளும், அன்றொரு மழை நாளில் நானும் அவளும், மேகங்களின் மெய்சிலிர்ப்பில் மெல்லிய சாரல் வீச, மேகங்களின் மெய்சிலிர்ப்பில் மெல்லிய சாரல் வீச, புல்வெளியின் புன்னகை பூக்கள் எங்களை வரவேற்க, புல்வெளியின் புன்னகை பூக்கள் எங்களை வரவேற்க இணையாக கால் பதித்தோம், இணையாக கால் பதித்தோம். அவள் கூந்தலில் விழுந்த சாரலை, அவள் கூந்தலில் விழுந்த சாரலை சில்லென்ற சிரிப்புடன் என்மேல் தெளித்த போது, அவள் கூந்தலில் விழுந்த சாரலை சில்லென்ற சிரிப்புடன் என்மேல் தெளித்த போது சிலிர்த்து போனது என் மனம், சிலிர்த்து போனது என் மனம். பன்னீராய் தெளித்த மலை துளியை, பன்னீராய் தெளித்த மலை துளியை பார்த்த அவள் விழிகள் வண்ணத்து பூச்சியாக வசீகரித்தன. பன்னீராய் தெளித்த மலை துளியை பார்த்த அவள் விழிகள் வண்ணத்து பூச்சியாக வசீகரித்தன. தொடர்ந்த சாரலில் தொட்டுவிடும் தூரத்தில் தான் நானும் அவளும், தொடர்ந்த சாரலில் தொட்டுவிடும் தூரத்தில் தான் நானும் அவளும். தொடவில்லை எங்கள் விரல்கள், ஆனாலும் தொடவில்லை எங்கள் விரல்கள். எங்கள் காதலின் நெருக்கம் மனதால் தானே, எங்கள் காதலின் நெருக்கம் மனதால் தானே. காதலில் கண்ணியம் காப்பதுதான் எங்கள் காதல் கட்சியின் கோட்பாடு, காதலில் கண்ணியம் காப்பதுதான் எங்கள் காதல் கட்சியின் கோட்பாடு. சிரிப்பும் சிறு ஊடல்களும் சில மணிகளை கரைக்க, சிரிப்பும் சிறு ஊடல்களும் சில மணிகளை கரைக்க, வானுக்கும் பூமிக்குமான நெருக்கம், வானுக்கும் பூமிக்குமான நெருக்கம் நீர்த்தாரைகளால் இணைய இருள் பிரித்து வைத்தது பிரிய மறுத்த மனங்களை, இருள் பிரித்து வைத்தது பிரிய மறுத்த மனங்களை. அந்த மழை நாள் என் வாழ்வின் இன் இசை நாள், அந்த மழை நாள் என் வாழ்வின் இன் இசை நாள். காலம் கடந்தது, காலம் கடந்தது, எங்கள் காதல் கனவாய் கரைந்தது, காலம் கடந்தது, எங்கள் காதல் கனவாய் கரைந்தது. அந்த மழை நாள் மீண்டும் வந்துவிடாதா எனும் ஏக்கத்தில், அந்த மழை நாள் மீண்டும் வந்துவிடாதா எனும் ஏக்கத்தில் இங்கு நானும் எங்கோ அவளும், இங்கு நானும் எங்கோ அவளும். நன்றி. அருமையான கவிதை. கவிஞருடன் சேர்ந்து அந்த வசீகரிக்கும் அழகியலை வரிகளாக கொண்டு வந்திருக்கு. மிக அருமை, பாராட்டுகள், நன்றி. அடுத்ததாக நமது கவிதை நீரோடை பற்றி அனைவரும் அறிவீர்கள். விரைவில் 100வது சுனை தொகுப்பை, அதாவது சுனை தலைப்பை நம்ம எட்ட உள்ளோம். அடுத்த ஆண்டு மின்னூல் மற்றும் அச்சு நூல்கள் வெளிவர உள்ளன. இவை அனைத்தும் சாத்தியமானது நீரோடையினுடைய கவிஞர்களால் தான். இதுவரை தற்பொழுது சிறப்பாக கவிதை எழுதி வரக்கூடிய கவிஞர் நா. தியாகராஜன் சென்னை, கவிஞர் மா. கோமகன் லாசாப்பா பெங்களூரு, கவிஞர் ஆனந்த பிரபு திருப்பூர், ரா. சண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன், கவிஞர்கள் ரா. சண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன், வாசவி சுவாமிநாதன், பா. சுகுணா கோவை, ஜி. சகிலாதேவி பெங்களூரு, சேமா சுபாஷினி ஈரோடு, கா. மோகனசுந்தரம் ஊரப்பாக்கம், விமலா தர்மபுரி, சைல்ஸ் அகமது கத்தார், நா. பாலா சரவணாதேவி யோகானந்தம் தர்மபுரி, தேசே பிரகாஷ் செஞ்சி, சிந்து அழகப்பன், கார்த்திக் சென்னை, சோமு சாவித்ரி, எஸ்வி ராகவன் சென்னை, மாதப்பூர் விசு, கோட்டை அம்பிதாசன் சென்னை,
அமுதா சென்னை, கவிஞர் அனு, கவிஞர் கவிதேவிகா, கவிஞர்கள் லோகராஜ், வெற்றிவேல், கனிமொழி அமானி மல்லாபுரம், கலைவாணி கோபிச்செட்டிப்பாளையம், வாலிப கவி சின்னதாராபுரம், பாரதிராஜன் என்கிற ரங்கராஜன் சென்னை, ஆனந்தி திருப்பூர், விமலா சுரேஷ் புதிய கவிஞர், சசிகலா விஸ்வநாதன், ரேணுகா திருவில்லிபுத்தூர், ஆடலரசு சென்னை, சங்கர்ஹாசன் சென்னை, கோகுல் ஈரோடு, கோ தனுசன் மட்டக்களப்பு இலங்கையிலிருந்து, இன்னொரு கவிஞர் கவிஞன் கலைதாசன் இலங்கையிலிருந்து யாழ் மாவட்டம் ஆகியோருக்கு நன்றி கூறி விழாவிற்குள் செல்லலாம். அடுத்து கவியோடை போட்டி முடிவுகள். நமது கவிதை நீரோடை புலனக்குழுவில் நவம்பர் மாதத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதை மனதை பூட்டி வைத்தாலும் என்ற தலைப்புக்காக கவிஞர் பாலா சரவணா தேவி ஆகியோருக்கு அந்த கவிஞருக்கு கவிதை நூல் பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தது கவிமன்றம். பலரின் கவனத்தை ஈர்த்த நீரோடை கவிமன்றத்திற்கு உள்ளே செல்லலாம். இதோ நடுவர் எழுத்தாளர் கோமகன் அவர்களின் கரங்களில் நிகழ்வை ஒப்படைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நீரோடை இனிய குடும்பத்தின் இன்னும் ஒரு புதிய குழந்தை. நீரோடை இணைய குடும்பத்தின் இன்னும் ஒரு புதிய குழந்தை கவிமன்றம். கவிமன்ற குழந்தையை கையில் எடுத்து வாரி அணைத்து முத்தம் கொடுப்பதற்கு முதல்வாய் படித்த அன்பு இளவல் மகேஷுக்கு நன்றி. நடுவரென இணையமர்த்தி கவிமன்ற குழந்தைக்கு முதல் முத்தம் தருவதற்கு வாய்ப்பளித்த அன்பு இளவல் மகேஷுக்கு நன்றி. கவியரங்கம் கேட்டிருப்பீர்கள், பட்டிமன்றம் பார்த்திருப்பீர்கள். கவியரங்கம் கேட்டிருப்பீர்கள், பட்டிமன்றம் பார்த்திருப்பீர்கள். கவிஞர்கள் இரு அணியாய் பிரிந்து ஒரு தலைப்பை இரு அணியாய் பிரித்து மாறி மாறி கவிதை படைக்கும் மன்றம் இது. கவிமன்றம் ஆனகதை தமிழ் உலகில் முதல் புதுமை. கவிமன்றம் ஆனகதை தமிழ் உலகின் முதல் புதுமை. நல்லதொரு தலைப்பெடுத்து நானிலத்தார் செவி குளிர, நல்லதொரு தலைப்பெடுத்து நானிலத்தார் மனம் குளிர கவிஞர்கள் கவிதை போர் புரிய களமமைத்து தருவதே நல்லதொரு கவிமன்றம். இனி இன்றைய கவிமன்றத்தின் தலைப்பென நான் இங்கு தருவது மனதை திறக்கும் சாவி அக்கால காதலா இக்கால காதலா என்பதாகும். காதலின் கன பரிமாணம் இதுவென சுட்ட எனக்கெங்கு உதவுவது குறுந்தொகையின் 3ஆம் பாடல். அப்பாடலில் காதல் என்பது நிலத்தினும் பெரியதே, வானினும் உயர்ந்ததன்று, நீரிலும் ஆறளவின்றே என சொல்லும். அதாவது காதலானது நிலத்தை விட பெரியது, வானத்தை விட உயர்ந்தது, கடல் நீரை விட அளவற்றது என்பதாகும். கவிமன்ற நடுவர் நான் அகவை 67. கவிமன்ற நடுவர் நான் என் அகவை 67 என்கிற காரணத்தால் அக்கால காதல் பக்கம் அகத்தை திருப்பி விடுவேன் என எண்ணாதீர். இக்காலத்திலும் எனக்கு காதல் மேல் ஈர்ப்பு உண்டு. இன்றும் என் இதயத்தின் ஓரத்தில் காதல் ஈரம் உண்டு. இக்காலத்திலும் காதல் மேல் எனக்கு ஈர்ப்பு உண்டு. இதயத்தின் ஓரத்தில் காதல் ஈரம் உண்டு. எனவேதான் என் தீர்ப்பில் நியாயம் இருக்கும். இரு அணியினர் பாடும் பாடலின் பொருளுடனே பகுத்தறிந்து நான் வழங்கும் தீர்ப்பில் நிச்சயமாய் நியாயம் இருக்கும், நம்புங்கள். தரணியில் சார்ந்து ஓரணியில் சார்ந்து ஒன்றுபவன் நான் அல்ல. ஓரணியில் சார்ந்து ஒன்றுவது என் குணமும் அல்ல. பாட்டை கேட்டு பகுத்துணர்ந்தே என் தீர்ப்பிற்கும் நம்புங்கள். நான் கூட்டணி சார்பற்றவன். கவிமன்றத்தில் வாதிட அணிக்கு வலு சேர்க்க பலமான கவிதை களம் படைக்க கூட்டணி சார்பற்ற நான் கூப்பிட்டது 8 பேரை. அதில் 4 பேர் மனதை திறக்கும் சாவி அக்கால காதல் என்று சொல்ல வந்தவர்கள். இன்னும் ஒரு 4 பேர் இக்கால காதலே மனதை திறக்கும் சாவி என்று இயம்ப வந்தவர்கள். வந்தவர்களை வரவேற்று கவிதை படைக்க வழிவிட்டு அமர்கிறேன். இவர்களில் முதலாவதாக மனதை திறக்கும் சாவி இக்கால காதலே என அதன் இயல்புகளை இயல்பாகவே சொல்ல வருகிறார் சென்னை கவிஞர் தியாகராஜன். பாருங்கள், இனிமை கவிதை தாருங்கள். நன்றி ஐயா. காணும் இடமெல்லாம் காதல் கமழ்ந்திருக்க கண்டு எடுத்து வந்து கவிமன்ற தலைப்பாக்கியதில் கற்கண்டாய் இணைக்கிறது. காணும் இடமெல்லாம் காதல் கமழ்ந்திருக்க கண்டு எடுத்து வந்து கவிமன்ற தலைப்பாக்கி தந்ததில் கற்கண்டாய் இணைக்கிறது.
காலம் கடந்து நிற்கும் காதலின் பரிமாணத்தை கால சக்கரத்துக்குள் கட்டம் கட்டி மல்லன் மா வேடத்தின் நிகர் மனத்தை திறக்க வல்ல மகத்தான சாவி எதுவென்று மன்றத்தில் வழக்கும் தொடுத்து எங்களை மல்லுக்கட்ட வைத்து மகிழ்ச்சி கொள்ளும் மகிமையின் மென்பெயர்க்கெல்லாம் மாமல்லன் மா வேடத்தின் நிகர் மனத்தை திறக்க வல்ல மகத்தான சாவி எதுவென்று மன்றத்தில் வழக்கும் தொடுத்து எங்களை மல்லுக்கட்ட வைத்த மகிழ்ச்சி கொள்ளும் மகிமையின் மேன்மையருக்கெல்லாம் முத்தமிழின் சாரெடுத்து முதல் வணக்கம் தருகின்றேன். சபையின் முன்னவர்களுக்கும் என்னவர்களுக்கும் என் முகமறிய செய்த நீரோடையின் பெருமக்களுக்கும் வணக்கம். சங்க காலத்து காதலுக்கு சற்றும் சளைத்ததல்ல எங்களின் சமகால காதல் என்று எங்கள் சார்பு வாதத்தை தங்கெடுத்து முழங்கிடத்தான் சபையிலே வந்து நின்றேன். சங்க காலத்து காதலுக்கு சற்றும் சளைத்ததல்ல எங்களின் சமகால காதல் என்று எங்கள் சார்பு வாதத்தை தங்கெடுத்து முழங்கிடத்தான் சபையிலே வந்து நின்றேன். மனத்தை திறக்கும் சாவி என்றும் அது இக்கால காதலே, இக்கால காதலே. காகிதத்தில் எழுதாமல் கம்பநாடன் எழுதியதால் கற்பனையின் காதலை காவிய காதல் என்று கொண்டாடி கல்வெட்டில் செதுக்கிடும் கண்ணியம் கொண்டது கற்கால காதலே என்று கற்பூரம் அடிக்க வந்தவர்களே. காகிதத்தில் எழுதாமல் கம்பநாடன் எழுதியதால் கற்பனையின் காதலை காவிய காதல் என்று கொண்டாடி கல்வெட்டில் செதுக்கிடும் கண்ணியம் கொண்டது கற்கால காதலே என்று கற்பூரம் அடிக்க வந்தவர்களே. கொஞ்சம் கற்பனையும் கலைத்து கண்ணுறக்கம் தவிர்த்து கனவுலகம் விட்டு வாருங்கள். இன்றைய அரும்புகளிடம் அரும்பிடும் காதலில் ஆயிரம் ஆயிரம் குறைகளை சொல்கின்றேன். இன்றைய அரும்புகளிடம் அரும்பிடும் காதலில் ஆயிரம் ஆயிரம் குறைகளை சொல்கின்றேன். அப்பனும் பாட்டனும் காதலில் அன்றொரு நாள் செய்யாத தவறையா அப்பட்டமாய் நாங்களும் அவனியிலே செய்துவிட்டோம். அப்பனும் பாட்டனும் காதலில் அன்றொரு நாள் செய்யாத தவறையா அப்பட்டமாய் நாங்களும் அவனியிலே செய்துவிட்டோம். கற்பு கரசியாய் கட்டிய மனைவி கண்ணகி காத்திருக்க கரகாட்டக்காரியை தேடி காவலனாம் கோவலனும் சென்றதை கண்டு வந்த கதையும் அக்கால காதலில் உண்டு. கற்பு கரசியாய் கட்டிய மனைவி கண்ணகி காத்திருக்க கரகாட்டக்காரியை தேடி காவலனாம் கோவலனும் சென்றதை கண்டு வந்த கதையும் அக்கால காதலில் உண்டு. இயற்பியலில் வேகம் தொட்டு இயந்திரத்திற்கும் இறக்கை முளைக்கும் இக்கால காதலை இதிகாச நாயகர்களின் காதலோடு இணைத்து முடிந்திட எங்கனம் இயலும். முடிகளும் முனிகளும் வாழ்நாளில் முறை தவறி சென்றிடத்தான் முறைகளும் குறைவு முனைந்தவரும் குறைவு. மூளையை மழங்கடித்த வடிகளும் குறைவு. முடிகளும் முனிகளும் வாழ்நாளில் முறை தவறி சென்றிடத்தான் முறைகளும் குறைவு முனைந்தவரும் குறைவு. அந்நாளில் மூளையை மழங்கடித்த வடிகளும் குறைவு. ஆனால் இன்றோ மனதை மாசுபடுத்த மலையளவு வடிகளும் உண்டு. மழக்கத்தில் கிறங்கடிக்க மாற்று பாதைகளும் உண்டு. இத்தனைக்கும் இடையில் அவற்றின் இடர்களுக்கும் இடையில் காதல் ரசத்தை கடுகளவும் மாறாமல் கடத்தி வந்த எம் காளையரையும் கண்ணியரையும் கலங்கம் சொல்லிடத்தான் கல் நெஞ்சம் அதை கடன் வாங்கி வந்தீரோ. காதல் ரசத்தை கடுகளவும் மாறாமல் கடத்தி வந்த எம் காளையரையும் கண்ணியரையும் கலங்கம் சொல்லிடத்தான் கல் நெஞ்சம் அதை கடன் வாங்கி வந்தீரோ. வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையை என்றவருக்கெல்லாம் வாராயோ வெண்ணிலவே கேளாயோ எங்கள் கதையை என்றவருக்கெல்லாம் நிலவிலும் ஆக்சிஜன் நிரப்பி நீளும் எங்களின் நிதர்சன காதலை கண்டால் நிஜமாகவே வயிறெறியத்தானே செய்யும். அறிவியல் வளர்ச்சியால் அணிசிறைந்து போனதாம் அன்றைய காலத்து காதல் மாண்பு அடுக்கடுக்காய் கொட்டியதில் அங்குலமும் உண்மை இல்லை. நடுவர் அவர்களே, துரிதம் துரத்தும் துர்பாக்கிய காலம் இதில் வாழ்கிறோம். துரிதம் துரத்தும் துர்பாக்கிய காலம் இதில் வாழ்கிறோம். தூரத்து தேச காதலிக்கு புறாவை தூது அனுப்பினால் தூரத்து தேசத்து காதலிக்கு புறாவை தூது அனுப்பினால் அப்புறாவும் துப்பாதோ அனுப்புபவரின் முகத்தில் அப்புறாவும் துப்பாதோ அனுப்புபவரின் முகத்தில். சொல்லுங்கள், இங்கொன்றும் அங்கொன்றுமாய் இருக்கின்ற குறைகள் இக்கால காதலில் மட்டுமல்ல அக்கால காதலிலும் உண்டென்றேன், இதிகாச காதலிலும் உண்டென்பேன். இல்லை என்று எவனேரும் மறுத்துரைத்தால் குறைந்தது 200 சான்றுகளையும் பகிர்வேன். மகரிஷிகளும் அக்காலத்தில் மங்கை மீதும் மாற்றான் மனைவி மீதும் மயக்கம் கொள்ளவில்லை என்று பரிதளிக்கவும் முடியுமோ? இக்கால காதலும் இல்லற வாழ்வியலை 25 ஆண்டுகள் கடந்து இமையின் கண் கடந்திருக்க இதில் என்ன குறை கண்டீர்?
இயம்புங்கள் நானும் என்றேன். இதிகாசம் தெரிந்தாலும் இன்னமும் இளமையின் துடிப்போடு இயங்கிடும் எங்களின் நடுநிலை மாறா நடுவரும் இதயத்தையும் மனத்தையும் திறக்கும் சாவி இக்கால காதலே என்று இனிதாய் இறுதியாய் தீர்ப்பளிக்க இருக்கரம் தூக்கி வணங்குகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கவிஞர் தியாகராஜன் அவர்களுக்கு நன்றி. தங்கள் கவிதை சிறப்பாக இருந்தது. கருத்துக்கள் எழுதி வைத்துக் கொண்டேன். அடுத்து, இல்லை இல்லை இக்கால காதல் இல்லவே இல்லை, அக்கால காதலை மனதை திறக்க முடியும் என வாதிடவே தான் வடித்த கவிதையை படிக்க வருகிறார் செஞ்சி கவிஞர் தே. பிரகாஷ் தன் செம்மை கவிதையுடன். வாருங்கள், உங்கள் கவிதையை தாருங்கள். மனதை திறக்கும் சாவி அக்கால காதலே. மனதை திறக்கும் சாவி அக்கால காதலே. அக்கால காதலே அறவழி காதலாக தோன்றியது. அதை சான்றின் வழியாக ஒரு சில வரிகள் சொல்லிவிட்டு கவிதையின் வாயிலாக சொல்கிறேன். இருவரியில் சொல்லிய திருக்குறள் 4 வரியில் சொல்லியது அவர் மனைவியின் காதலை. அக்கால காதலின் பெருமை அங்குதான் புலப்படுகிறது, அங்கில் இருந்து தொடங்குகிறது. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு காதல் உணர்வோடு தோன்றியது மூத்த குடி தமிழ். தங்க காதல் இங்கே முழங்குது. கவிதையும் காதலுமாய் கம்பீரமாய் தென்றலும் சேர்ந்து வீசுகிறது. நிலம், பூ, மரம் என அனைத்தையும் 2 உயிர் பரிமாறியது அறத்தோடு காதல் வாழ்வை. அக்கால காதல் அறம் பெரிதென பார்க்கப்பட்டது அக்காலமே. அகப்பாடுவதும் அக்காலமே. இக்காலத்தில் எது அறம் என்று சொல்வது? நேற்றைய நிகழ்வை செய்தியிலும் கண்டிருப்பீர். தொட்டுவிட்டு போகலாம் மனதை திறக்கும் சாவியை காதலாக தலைவி கூறும் பொழுது அவள் வந்து போன பிறகுதான் எனது தோளில் புதிதாக நறுமணம் இருந்தது. அடடா, தவிக்கின்ற தாகத்திற்கு தண்ணீர் குடிக்கவில்லை, ஏனென்றால் தாகமெல்லாம் அவன் மேல்தானோ. பூட்டியிருந்த தோட்டத்தின் பூத்த பூ எப்படி பறிப்பதென்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது அறத்தோடு அடுத்த நாள் எல்லாவற்றையும் உதிர்ந்தது. அதே தோட்டத்தில் வேறொரு பூ, அதுவும் மரத்தோடு. எங்கிருந்துதான் வந்தான் தலைவன், எப்பொழுதுதான் வருவான் என்று ஏங்கிக் கொண்டிருந்தால் பார்த்தும் பார்க்காமலும் ஒரு வார்த்தையாவது பேசிவிடலாம் என்று காத்திருந்த காலங்கள் ஓடியது. அக்காலத்தின் காதல் இன்னும் புனிதமே, ஒரு வரியில் சொல்ல முடியாது. ஒரு காதல் செடி வளர்ந்து விட்டது என்று மறுக்கவில்லை. ஒரு வகையான செடி ஒரு வகையான பூக்களை மட்டுமே பூக்கும். அதே செடியில் வேறு வகையான பூக்கள் எப்பொழுதும் பூப்பதில்லை. அக்கால காதலில் காதல் வயப்பட்ட நிலையில் தலைவி தலைவனை மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தாள். இக்கால காதலில் தலைவி தலைவனை மட்டுமா நினைக்கின்றாள்? திரையில் ஓடும் அவன் வெவ்வேறான புகழ் மனிதர்களையும் நேசித்துக் கொண்டிருக்கும் பொய்யான இக்காதலை எப்படி அறக்காதல் என்றும் நல்ல காதல் என்றும் சொல்ல முடியும்? அவன் கொல்ல முடியும். அவள் தூதனுப்பினாள், இல்லை என்று சொல்லவில்லை. புறாக்களையும் பூக்களையும் தூதனுப்பினாள். காதல் தொடங்கிய கடிதத்தில் கிடந்த தெளிவற்ற நிலைக்காக அவள் தூதனுப்பினாள். ஓரிரு நாட்கள் சென்ற பிறகு அவள் அனுப்பிய தூது சென்று விட்டதா என்று வினாவுவதற்கு தோழியையும் தூதனுப்பினாள். அதுவும் அறத்தோடுதான் தூதனுப்பினாள். ஆனால் இக்காலத்தில் தூது கையில் உள்ள ஒரு திரையில் தூதனுப்புகிறாள் படத்தோடு. இதை அறம் என்று எப்படி சொல்வது? இக்கால காதலின் புனிதம் அங்குதான் நிலைப்பாடப்படுகின்றது. நினைவில் ஏதேதோ கசங்குகிறது, ஆனால் என்ன சொல்லவென்று தெரியவில்லை. தோழியிடம் பரிமாறிக்கொள்வதால் என்ன சொல்லலாம் என்று தோழி சொல்கிறார். அறத்தோடு சொல், எதையும் பொருள்படாமல் சொல்லிவிடாதே. எத்தனையோ கூறுகளை உன்னுள் வைத்துள்ளாய். எல்லாத்தையும் அக்கால காதல் சில நேரங்களில், சில தருணங்களில், சில பொழுதுகளில், சில நிலங்களில், சில காலங்களிலும் எடுத்து சொல்லும் பாடல்தான் ஐந்தினையிலும் காதல் நிகழ்ந்தேறியது. அதை என்னவென்று சொல்வது? அறத்தோடும் பொழுதுகளோடும் நிகழ்ந்தேறியது. அக்கால காதல் எப்பொழுதுமே பெரும் வாழ்வியலை விட்டு சென்றுள்ளது. கையில் பூத்த பூ, மனதில் சிறந்த கண்ணீர்.
கசியும் வரை சொடித்துக் கொண்டே இருந்தாள். கட்டிய முந்தானியில் யாருமற்ற தனிமையில் கடந்து வரும் அவளின் காதல் யாருமற்ற வேலையில்தான் வெறுவெறுக்க கடலை பார்க்கிறாள். புது புது கனவுகள் பிறக்கின்றது, போனவன் வருவானா என்று. ஆனால் தெரியவில்லை, வருவான் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் 6 மாத காலம். ஆனால் இக்காலத்தில் அப்படி யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? அடுத்த நாள் வேறொருவன் கிடைத்தால் போதும் என்று சென்றுவிடும் காலத்தில் அக்கால காதல் எப்பொழுதுமே புனிதம் என்று எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி. அக்கால காதலில் அறத்தோடு இருந்த காதல் என்பதை வலியுறுத்தி பாடியிருப்பதையும் பற்றி கொண்டேன் நான். இனி இக்கால காதல் பற்றி கவிதை பாட அடுத்து நான் அழைப்பது பெங்களூரு கவிதாயினி சகிலா தேவி. வாருங்கள், உங்கள் இனிய கவிதையினை இனி தாருங்கள். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். மனதை திறக்கும் சாவி இக்கால காதலே என என் கவியை துவங்குகிறேன். அகத்தில் மலரும் காதலுக்கு முகவரியை தேடித் தருவதோ விழிகள்தான். அகத்தில் மலரும் காதலுக்கு முகவரியை தேடித் தருவதோ விழிகள்தான். நித்தமும் விழிகள் மோதி புத்தம் புது அத்தியாயம் தேடிட, கணக்கு வழக்கின்றி கண்கள் உரையாட காதல் அங்கே கால்பதிக்கு துவங்குகிறது. கணக்கு வழக்கின்றி கண்கள் உரையாட காதல் அங்கே கால்பதிக்க துவங்குகிறது. தவறுதலாய் தீண்டிய விரல் நுனியும் தன் பங்கிற்கு நாணத்துடன் குனிந்திட, தவறுதலாய் தீண்டிய விரல் நுனியும் தன் பங்கிற்கு நாணத்துடன் குனிந்திட, அவள் நாணத்தை அவனும் அவன் மென்மையை அவளும் அள்ளி அள்ளி பூசிட கண்ணியம் அங்கே தலை நிமிர்ந்து நிற்கிறது. அவள் சிந்தாத கண்ணீரின் ஆழத்தை அவன் சிந்தனையும் அளந்து அளந்து ஆற்றிட, அன்பென்னும் சாவி அவள் மனதை மெல்ல திறந்தது. அவள் சிந்தாத கண்ணீரின் ஆழத்தை அவன் சிந்தனையும் அளந்து அளந்து ஆற்றிட, அன்பென்னும் சாவி அவள் மனதை மெல்ல திறந்தது. சந்தர்ப்பங்கள் ஏதுமின்றி, சந்திப்புக்கு பாலமின்றி, உள்ளுக்குள் ஊடுருவிய அக்கால காதல் அழகுதான். சந்தர்ப்பங்கள் ஏதுமின்றி, சந்திப்புக்கு பாலமின்றி, உள்ளுக்குள் ஊடுருவிய அக்கால காதல் அழகுதான். எங்கிருந்தாலும் வாழ்க என மனதை புதைத்துவிட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்த அக்கால காதல் மாசற்றதுதான். ஆனால் சந்திப்புகளின் எழுத்துக்களை கூட்டி புரிதல் மொழியை சேர்த்து காதலை மெருகேற்றிட, சந்திப்புகளின் எழுத்துக்களை கூட்டி புரிதல் மொழியை சேர்த்து காதலை மெருகேற்றிட, ஒற்றை நொடியில் மலர்ந்த காதலுக்கு 1000 கணங்கள் தேவைப்படுகிறது. ஒற்றை நொடியில் மலர்ந்த காதலுக்கு 1000 கணங்கள் தேவைப்படுகிறது. சந்தர்ப்பங்கள் தன் வசமாகிய பின்னும், சந்திப்புகள் நித்தம் உறவாடிய பின்னும், கண்ணியம் என்னும் கண் கொண்டு காதல் பார்வை வீசி மனதை திறப்பதோ இக்கால காதலே. சந்தர்ப்பங்கள் தன் வசமாகிய பின்னும், சந்திப்புகள் நித்தம் உறவாடிய பின்னும், கண்ணியம் என்னும் கண் கொண்டு காதல் பார்வை வீசி மனதை திறப்பது இக்கால காதல். சூழ்நிலைகள் எல்லாம் திசை மாற, சந்தர்ப்பங்கள் எல்லாம் சதி தீட்ட, பிரிவின் வாயில் வாவென அழைத்த பின்னும் முயற்சியின் விளிம்பு வரை சென்று மனதோடு நிலைத்த காதலை திருமணத்தில் முடிக்க துடிப்பது இக்கால காதல். சூழ்நிலைகள் எல்லாம் திசை மாற, சந்தர்ப்பங்கள் எல்லாம் சதி தீட்ட, பிரிவின் வாயில் வாவென அழைத்த பின்னும் முயற்சியின் விளிம்பு வரை சென்று மனதோடு நிலைத்த காதலை திருமணத்தில் முடிக்க துடிப்பது இக்கால காதல். காதலுக்குள் கொஞ்சம் கடமையை தேடுவது அக்கால காதல். காதலுக்குள் கொஞ்சம் கடமையை தேடுவது அக்கால காதல். காதலுக்குள் மிஞ்சும் நட்பை தேடுவதோ இக்கால காதல். காதலுக்குள் மிஞ்சும் நட்பை தேடுவதோ இக்கால காதல். பல ஆண்டுகளாய் கட்டுண்ட ஆதிக்கத்தை உள்ளுக்குள் தகர்த்தெறிவது இக்கால காதல். காதல் எனும் ஆழ்கடலில் கள்ளச்சாவி ஏதுமின்றி, நிர்பந்தங்கள் எதுவுமின்றி, நட்பின் துணை கொண்டு, காதல் எனும் ஆழ்கடலில் கள்ளச்சாவி ஏதுமின்றி, நிர்பந்தங்கள் எதுவுமின்றி, நட்பின் துணை கொண்டு நிரந்தரமாய் மனதை திறக்கும் சாவி இக்கால காதலே என என் உரையை முடிக்கிறேன். நன்றி. கவிதாயினி சகிலா தேவி அவர்களுக்கு நன்றி.
அடுத்து அக்கால காதலுக்கு வக்காலத்து வாங்குவதற்கு அடுத்து நான் அழைப்பது சண்முகவல்லி ஸ்ரீனிவாசனை. வாருங்கள், பழமையான வலிமையான வக்காலத்து கவிதையை தாருங்கள். நன்றி ஐயா, வாய்ப்பளித்தமைக்கு. மனதை திறக்கும் சாவி அக்கால காதல் எனும் தலைப்பில் என்னுடைய கவிதை. அரும்பு மீசையில் அவனும் குறும்பு பார்வையில் அவளும் வளைய வந்த அக்கால காதலே கவிதையாகிவிட காதலை பறைசாற்ற பிறந்தது ஓர் தாஜ்மஹால். அரும்பு மீசையில் அவனும் குறும்பு பார்வையில் அவளும் வளைய வந்த அக்கால காதலே கவிதையாகிவிட காதலை பறைசாற்ற பிறந்தது ஓர் தாஜ்மஹால். ஆண்ட்ராய்டு போன்கள் இல்லாத காலம் அது. அரசமர பிள்ளையாரும் ஆற்றங்கரையும் அவர்கள் காதல் பயிருக்கு நீர் வார்த்தது. ஆண்ட்ராய்டு போன்கள் இல்லாத காலம் அது. அரசமர பிள்ளையாரும் ஆற்றங்கரையும் அவர்களின் காதல் பயிருக்கு நீர் வார்த்தது. அன்றில் பூத்த மலரின் பொலிவு போல மலரும் அக்கால காதலின் அழகிய தருணங்கள் ரசனையின் உச்சம். அன்றில் பூத்த மலரின் பொலிவு போல மலரும் அக்கால காதலின் அழகிய தருணங்கள் ரசனையின் உச்சம். பாவாடை தாவணியில் வளைய வரும் தேவதைகளின் ஓரவிழி பார்வைக்காக தவமிருக்கும் மன்மதல்களின் காதல் பார்வைகளில் காமம் கசிந்ததில்லை. பாவாடை தாவணியில் வளைய வரும் தேவதைகளின் ஓரவிழி பார்வைக்காக தவமிருக்கும் மன்மதன்களின் காதல் பார்வைகளில் காமம் கசிந்ததில்லை. மழைக்கால காளான் போல சில நாளில் உதிர்ந்துவிடும் சிற்றின்ப காதல் அல்ல அக்கால காதல். மழைக்கால காளான் போல சில நாளில் உதிர்ந்துவிடும் சிற்றின்ப காதல் அல்ல அக்கால காதல். நிலவின் வருகைக்காக பகலில் தவமிருந்து இரவில் இதழ் விரிக்கும் ஆம்பல் மலர் போல அக்கால காதல்கள் தன் இரையை தவிர வேறெந்த துணையும் கண்டதில்லை. நிலவின் வருகைக்காக பகலில் தவமிருந்து இரவில் இதழ் விரிக்கும் ஆம்பல் மலர் போல அக்கால காதல்கள் தன் இணையை தவிர வேறெந்த துணையும் கண்டதில்லை. காதலின் முறிவில் கூட வன்மத்தை காட்டாது பெண்மையின் நிலையில் நின்று நியாயம் கண்டது அக்கால காதல். காதலின் முறிவில் கூட வன்மத்தை காட்டாது பெண்மையின் நிலையில் நின்று நியாயம் கண்டது அக்கால காதல். குடும்பத்தின் அழுத்தத்தால் உடைபட்ட அக்கால காதல்கள் ஒருபோதும் அம்பலப்படுத்த நினைத்ததில்லை அவர்களின் இரகசிய ஊடல்களை. குடும்பத்தின் அழுத்தத்தால் உடைபட்ட அக்கால காதல்கள் ஒருபோதும் அம்பலப்படுத்த நினைத்ததில்லை அவர்களின் இரகசிய ஊடல்களை. விஞ்ஞானம் கண்டிராத அக்கால காதல்களுக்கு பெஞ்ஞானத்தின் அர்த்தங்கள் அத்துப்படி. விஞ்ஞானம் கண்டிராத அக்கால காதல்களுக்கு பெண்ணானத்தின் அர்த்தங்கள் அத்துப்படி. அவர்களின் ஓரவிழி பார்வையும் இரகசிய புன்னகையும் ஆயிரம் கதை சொல்லும். அவர்களின் ஓரவிழி பார்வையும் இரகசிய புன்னகையும் ஆயிரம் கதை சொல்லும். இல்லறத்தில் இணையாது பிரிவுண்ட அக்கால காதல்கள் கூட மார்க்கண்டேயனின் மறுவடிவமாய் மனதை திறந்திடும் சாவியாய் என்றும் நிலைத்திடும் இதயத்தின் ஓரத்தில். இல்லறத்தில் இணையாது பிரிவுண்ட அக்கால காதல்கள் கூட மார்க்கண்டேயனின் மறுவடிவமாய் மனதை திறந்திடும் சாவியாய் என்றும் நிறைந்திடும் இதயத்தின் ஓரத்தில். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நான் சொன்னது போல் இது வளமையான கவிதை தான், வலிமையான கவிதை தான். நன்றி ஐயா. இனி அடுத்து இக்கால காதல் தானே எவரை அழைக்கலாம் என்று எண்ணிய போது இதோ நான் என வருகிறார் சென்னை கவிஞர் SP ராகவன். பாடுங்கள் உங்கள் கவிதையை, வளம் சேருங்கள் உங்கள் அணிக்கு. நன்றி ஐயா. நடுவருக்கு முதற்கண் வணக்கம். கலந்து கொள்ளும் அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துகள். இக்கால காதல் என்ற தலைப்பிலான என்னுடைய காதல். பலருக்கு கண்டதும் காதல் மனங்கள் கரைந்து போதல். பலருக்கு கண்டதும் காதல் மனங்கள் கரைந்து போதல். சிலருக்கு காணாமல் மறிதல். பல நேரங்களில் வெல்லும், சில நேரங்களில் கொல்லும். வெளியே சொல்லாது தவிக்கும் இணைய இணைப்பு சேர்க்கும். வெளியே சொல்லாமல் தவிக்கும் இணைய இணைப்பு சேர்க்கும். அந்த காலத்தில் பயம், இந்த காலத்தில் லயம். காதல் உண்மையா? வேண்டாம் ஐயம். மனதில் தோன்றும் காயம், மனக்கடலில் புயல் மையம். பள்ளி கல்லூரியில் குறும்பு, கடற்கரை மணலில் அரும்பு. இருவும் வரும் மனதார நம்பு, திருமணம் செய்ய விரும்பு. பாசத்தை காட்டி பழக கரும்பு, பாசத்தை காட்டி பழகும் கரும்பு. உறவுகள் எதிர்த்தாலும் உறுதி, நட்புகள் ஆதரவு அறுதி. அன்புடன் வாழ்க்கை இறுதி, அன்புடன் வாழும் வாழ்க்கை இறுதி. விட்டு கொடுத்து வாழும் தந்திரம், பகிர்ந்து கொள்ள திறக்கும் மந்திரம். இக்கால காதல்
வெற்றி சரித்திரம். இந்த சாவி வெற்றி பெறும் நிச்சயம். இந்த சாவி வெற்றி பெறும் நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ராகவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து அக்கால காதலின் அருமை பெருமை சொல்ல அழைக்கிறேன் அம்பத்தூர் ரங்கராஜனை. அரும்பெரும் கவிதையினை அரங்கத்தில் தருவதற்கு வருக வருக அரங்கரே. நன்றி, வணக்கம். நீரோடை குழுமத்தில் நான் பேசும் கவிதைகள் நிறைய எழுதியிருக்கேன். இப்போதான் பேசுகிறேன். தலைப்பு அருமையான தலைப்பு, மிக்க மகிழ்ச்சி. நீரோட மகேஷ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும், ராஜகுமார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. முதலில் நான் சொல்ல வேண்டியது, கவிதைக்கு முன்பாக இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்தில் இருக்கிறோம். இது பெரிய சந்தோஷமான விஷயம். இது அக்கால காதல், இக்காதல் காதல் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது பார்க்கும்போது நான் எழுதியது எனக்கே சிலது அச்சமாக இருக்கிறது. நான் எழுதிய பொறுத்தவரை அக்கால காதலை பற்றி நான் எழுதியதை இப்பொழுது நான் வாசித்து விடுகிறேன். அக்கால காதல் என்பது மனதை பொருத்தி அமைந்தது. மனத்திற்கு அங்கே முன்னுரிமை இல்லை. மனிதர்கள் காதலை மதித்தனர், பெரியோர் சொல் கேட்டனர், உறவுகளை மதித்தனர், ஊர்கட்டுப்பாடுகளை மீறவில்லை, வரம்பு மீறாமல் காதலித்து வந்தனர். நண்பர்கள் யாரும் வரம்பு மீறவில்லை. நல்லதே நடந்தது அந்த கால காதல். சினிமா, நாடகம் எல்லாவற்றிலும் காதலும் இந்த வரம்பில் இருந்ததால் அக்கால காதலே சிறந்தது என்று நான் என்னுடைய கவிதையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ரங்கராஜன் அவர்களே, உங்களுடைய கவிதை சிறப்பாக இருந்தது. நன்றி. இக்கால காதலுக்கு இறுதி கவிஞராய், ஆனால் உறுதி கவிஞராய் நான் அழைப்பது திருப்பூர் ஈந்த எங்கள் பிரபு ஆனந்த பிரபு அவர்களைத்தான். வாருங்கள், கனலெறியும் வேகுழலால் உங்கள் கவிதையை தாருங்கள். நன்றி ஐயா, மிக்க நன்றி. மனிதகுலம் கண்டறிந்த மாமருந்து, மன உணர்வுகள் சமைக்கும் ஓர் விருந்து, கண்கள் வழி உள்நுழைந்து இதய பூட்டை இறகுகளால் திறந்து, இக்காலம் அக்காலம் என்றில்லாமல் முக்காலமும் கண்ட ஈசன் என எக்காலமும் நிலைத்து நிற்கும் காதலுக்கு என் முதல் வணக்கம். அக்கால காதலுக்கு வக்காலத்து வாங்கி சங்க காலத்தை எல்லாம் சாட்சி கிடைக்கும் எக்காலத்திலும் காதலை சொல்ல துணிவற்ற அக்கால காதலர்களே, சொல்லாத காதல் சொர்க்கத்தில் சேராதென்று வைரமுத்து வைதகதை நினைவில்லையா? நீங்கள் செய்த காதல் எல்லாம் என்னவென கொஞ்சம் திரும்பி பாருங்கள். காதல் உற்றதை காதலியிடம் சொல்லாமல், கண்ணுக்கு கண் பாராமல் மண்ணை அகழ்ந்த கதை நினைவில்லையா? சிறுவர்களை தூதாக்கி கடிதம் சென்று சேர்வதற்குள் சோரேறி குதித்து ஓடிய கதையல்லவா உங்கள் காதல்? புலனத்தின் வழி காதலை சொல்லி ப்ளூ டிக்குகளுக்காக காத்திருப்பது எங்கள் காதல். சுற்றமும் சொந்தமும் ஏற்காதென காதலை சுட்டு புதைத்தது உங்கள் வழக்கம். நம்பி வந்தவளை கரம் பிடித்து முட்டி மோதி வெற்றி கொடி நாட்டுவது எம் பழக்கம். மகனுக்கோ மகளுக்கோ முன்னாள் காதலியின் பெயர் சூட்டி பெருமூச்சு விடுவது உங்கள் காதல். மகனுக்கோ மகளுக்கோ காதலித்து வென்ற கதை சொல்லி புன்னகைப்பது எங்கள் காதல். அந்நாளில் எழுதிய கடிதங்களை பரனில் போட்டு வைத்து என்றாவது ஒரு நாள் அது மனைவியிடம் சிக்கி வீட்டுக்குள்ளே தோப்புக்கரணம் போடுவது அக்கால காதல். ஊடல் பொழுதுகளில் என்றோ எழுதிய காதல் கவிதைகளை புலனத்தின் வழியே தூது அனுப்பி கூடல் பொழுதாக்குவது இக்கால காதல். சேராத காதலை நெஞ்சுக்குள் தேக்கி வைத்து ஊரார் அறியா வண்ணம் தலையனை நினைப்பது அந்த கால காதல். சேராதன பிரிந்த காதலியின் திருமணத்தில் வயிறு உடைக்க தின்றுவிட்டு செல்ஃபி எடுப்பது இக்கால காதல். அவன் விட்ட வழி என்று கடவுள் மீது பழி போட்டு காதலை கை கழுவியது உங்கள் வரலாறு. கடவுளே எதிர்த்து வந்தாலும் பிடித்தவர்களை பிரியாமல் எதிர்த்து நின்று மாலையிடுவது எம் வரலாறு. 4 பேர் என்ன சொல்லுவார்கள் என அஞ்சி நட்ட நடு எளியிலே பட்டண காதலை தவிக்கி விட்டு போனது அக்கால காதல். 4 நண்பர்கள் துணையோடு நடப்பது நடக்கட்டும் என துணிந்து நிற்பது இக்கால காதல். சாதி, மதம், மொழி என மூடச் சடங்குகளுக்குள் மூச்சு முட்டி செத்து போனது அக்கால காதல். முகநூல், புலனம், இணையம் என நாடு விட்டு நாடு இதயங்களை இணைத்தது இக்கால காதல். மனதை திறக்கும் சாவி எக்கால காதல் என்று வினாவிடுத்த நடுவர் அவர்களே, புராதான கதை பேசி புராணங்களில் வலை வீசி
புறாக்கால்களில் தூது அனுப்பி எதிர்ப்பென வந்து விட்டால் சாவியை தூர வீசி கூட்டுக்கரிடம் அழுது புலம்பும் அக்கால காதலை விட உள்ளங்கள் இணைந்து விட்டால் சாதிப்பை தடுத்தாலும் மதபூதம் வழிமறித்தாலும் காதல் சாவியை எங்கேயும் தொலைத்து விடாமல் இல்லற பூட்டை இனிமையாய் திறந்து வேறுபாடுகளை களைந்து என்றும் நிலைத்திருக்கும் உன்னத காதல் இக்கால காதல் என நீங்களே அறிவீர்கள், நல் தீர்ப்பை தருவீர்கள். நன்றி, வணக்கம். பூட்டையும் சாவியையும் புதுவையாக இணைத்து கவி பாடிய அன்பு இளவலுக்கு நன்றி. அக்கால காதலுக்கான அருவி கவிஞர். இவரது கவிதைகள் எல்லாம் லாசான பாக்கள் அல்ல, கெயினான பாக்கள் தான். இவரது கவிதைகள் எல்லாம் லாசான பாக்கள் அல்ல, கெயினான பாக்கள் தான் என்பதால் நான் அழைப்பது பெங்களூரு கவிஞர் லாசா பா அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். மனதை திறக்கும் சாவி அக்கால காதலே. மனதை திறக்கும் சாவி அக்கால காதலே. எழுத்து பிழைகளோடு பரிமாறிய கடிதங்கள் உரசி சென்றன பிழையில்லா நம் மனங்களை. உயிரில்லா ₹1 நாணயங்களில் உயிர் வாழ்ந்தன தொலைபேசியின் நம் உரையாடல்கள். இதயங்களை ஒரே அலைவரிசையில் துடிக்க வைத்த வானொலி பாடல்களில் விடிந்தன நம் இரவுகள். தெருக்கூத்து நாடகங்களை எதிரெதிர் வரிசையில் அமர்ந்து வண்ண வண்ண பஞ்சு மிட்டாய்களை ருசித்தபடியே அரங்கேறின நம் காதல் கூத்துகள். பள்ளத்து கருப்பண்ணார் கோவிலின் மணி சத்தமும் பதிவு செய்தன நம் வேண்டுதல்களை. மிதிவண்டி பயணங்களில் சிறகடித்து செல்லும் பறவைகளாய் மாறியதை ரசித்தன நம் வானம். பிறந்த நாளிற்கு பரிசளித்த வாழ்த்து அட்டைகளிலும் மனோரஞ்சித பூக்களிலும் ஒளிந்துள்ளன நம் பிரியங்கள். பிறந்த நாளிற்கு பரிசளித்த வாழ்த்து அட்டைகளிலும் மனோரஞ்சித பூக்களிலும் ஒளிந்துள்ளன நம் பிரியங்கள். காத்திருப்புகளால் மனதை திறக்கும் சாவியானது நம்முடைய அக்கால காதலே. காத்திருப்புகளால் மனதை திறக்கும் சாவியானது நம்முடைய அக்கால காதலே, அக்கால காதலே என்று முடிவடைகிறேன் என்னுடைய கவிதையை. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பேரன்புடன் லாசாப்பா. சொன்னதை போல் கெயினான ஒரு கவிதையை தந்துள்ள அன்பு நண்பர் லாசாப்பா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது கவிமன்றத்தின் இறுதி தீர்ப்பதனை வழங்கும் நேரம் இது. இப்போது இக்கவிமன்றத்தின் இறுதி தீர்ப்பதனை வழங்கும் நேரம் இது. இக்கவிமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட கவிஞர்கள் இதயங்களை நான் ஊடுருவி உற்று பார்த்தேன். பார்த்ததில் கேட்டது இது. கண்ணே இல்லாத காதலுக்கு ஏது காலமும் நேரமும் என்னும் போது இந்த 8 பேர் மட்டும் இக்காலம் அக்காலம் என ஏன் எக்காலம் இடுகிறார்கள் என்றேதான் எல்லோரும் எண்ணுவதை திண்ணியமாய் தெளிந்தறிந்தேன். எனவே எக்காலமும் புனிதமான காதல் மனதை திறக்கும் சாவியாக இருப்பதே உயர் சிறப்பு. அவ்வாறாயின் அந்த காலம் இந்த காலம் என்பதெல்லாம் எதிர்வரும் நாளைய காலமுமே மனதை திறக்கும் சாவி காதலே என சொல்லி கவிமன்றத்தில் கலந்து கொண்ட அத்துணை கவி உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கோமகன். நன்றி ஐயா, நன்றி. சிறப்பான பங்களிப்பை நல்கிய கவிஞர்கள் அனைவருக்கும், நியாயமான தீர்ப்பை வழங்கிய எழுத்தாளர் கோமகன் அவர்களுக்கும் நீரோடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.